ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல் வீடியோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெலாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகிற ஒர்க், அதனால தான் என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸு, ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஆன்லைன் ஆர்டர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆன்லைன் ஆர்டரு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க நம்மளை இன்ஸ்டாகிராமில், நான் எதுவும் ப்ளவுஸ்லாம் போடலை இது வரைக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணுற இதெல்லாம் நான் போட்டேன் இல்லையா, அதை வச்சு தான் அவங்க வந்து எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க, ஓகேங்களா? அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கு எனக்கு அனுப்பி, எனக்கு இதுமாரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டு, அப்புறம் அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பண்ணி இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? நான் ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கும் காமிக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 ரோ வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ஆரி ப்ளஸ் ப்ரூச் ஒர்க் மாரி, ப்ரூச்சஸ்னும் சொல்ல முடியாது, ஆரி ஒர்க் தான். ஸோ அதில் வந்து இந்த ப்ரூச்சஸ், ஏன்னா ஆரி ஒர்க்கில் இந்த ஃப்ளார்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டே, ப்ரூச்சஸ் ஒர்க் வரத்துக்கு முன்னாடியே. ஸோ இது ஆரி ஒர்க் தான். இப்போ வந்து ப்ரூச் ஒர்க்குன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ப்ரூச்சஸும் நம்ம சொல்லிக்கலாம், ஆரி ப்ளஸ் ப்ரூச்சஸ் ஒர்க்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த ஒர்க் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இதில். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்குறத விடவே, நம்ம கஸ்டமர் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதை விட கஸ்டமர் வியர் பண்ணும்போது அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதோட பிக்கு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். சுகர் பீட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்டர் வந்து பெருசாலாம் கொடுக்கல, வெறும் ஜரி த்ரெட்டு சுகர் பீடு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க வந்து ஒவ்வொரு இதுக்குமே நானுமே ஒவ்வொரு ஃப்ளார் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஓகேவா சிஸ்டர், இது இப்படி ஓகேவா, இந்த இடத்துல எதாவது பண்ணணுமா, ஒவ்வொன்றும் நானும் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணேன். அவங்களும் எதாவது கஸ்டமைசேஷன்னா, இங்கே எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு சொன்னாங்க. ஸோ 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணி தான் நம்ம இது ஒர்க்கு வந்து நம்ம பண்ணோம். இது டெலிவரி பண்ணும்போது ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அவங்க வந்து மண்டே எனக்கு கேட்டிருந்தாங்க. மண்டேனா இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கும் லாஸ்ட் மண்டே வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மண்டேயில் வந்து லாஸ்ட் மினிட்ல ரெயின் இஷ்யூ, பவர் கட்டு. ஸோ எங்களால் ஸ்டிச்சிங் முடிக்க முடியல. ஸோ நான் டியூஸ்டே மார்னிங் தான் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து தேர்ஸ்டே வெட்டிங் சொல்லிட்டு வெனஸ்டேல கிடச்சிருமான்னு சொல்லி அவங்களும் சரி ஓகே நீங்கள் தேர்ஸ்டேவே அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க, டியூஸ்டேவே அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இன்கேஸ் அதேமாரி எப்படியோ ஒன்று அனுப்பிட்டேன் நான். பட்டு ட்ராக்கிங் ஸ்லிப்பு எனக்கும் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ராக் பண்ணுறதுக்கும் ஸ்லிப்பு கிடைக்கல வெனஸ்டேலாம். அவங்களுக்கும் நான் கால் பண்ணி கேட்குறேன், ஸ்லிப்பை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் அனுப்பவே இல்லை. இவங்களும் கிளைண்ட்டும் வேறு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவள் எப்படியோ அன்றைக்கி ஈவினிங்லாம், வெனஸ்டே ஈவினிங்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு சப்பா நிம்மதியாகவே வந்துச்சு. அதேமாரி அவங்களும் வெட்டிங்க்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு வியர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது அப்போ தான் ரொம்ப நமக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் ஸ்டாக்கிங்கில் ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டாக்கிங்கில் நான் பண்ணல, நெட் கிளாத்தில் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கிங்கில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நெட் கிளாத்லேயும் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் ஸ்டாக்கிங்கில் எப்படி ஃப்ளவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு லேயர் நான் ஃப்ளவர் பண்ணிவிட்டேன். இப்போ சென்டரில் வந்து லாரியல் பீடு, ஒயிட் கலர் லாரியல் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ரூச்சஸ் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும்.
இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பேட்ச் வைஸ்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பேட்சாக நான் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நியர்பை எனக்கு டெலிவரி டேட்டும் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் பேட்ச் வைஸாக போட்டு எனக்கு அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அப்படி அப்படியே நாங்கள் டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளார் வந்து நான் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃப்ளார் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கொடி டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த கொடி டிசைனில் வந்து நான் வந்து கட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது கொஞ்சம் நான் ஸ்பீட் மோடில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக புரியும். கட் பீடு கொடுத்து ஒயிட் கலரு பியல் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எகெயின் இந்த சைடு வந்து கட் பீடு கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் கொடுக்குறேன். கட் பீடு, ஒயிட் கலர் பியல் பீடு, அப்புறம் சுகர் பீடு. அதேமாதிரி மறுபடியும் கட் பீடு இந்த சைடு கொடுக்குறோம். நான் ஒரு எஸ் ஷேப்பில் ஒரு கொடி கொடுத்துட்டு அங்கங்கே கிளைகள் மாரி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஷெல் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனும் அதுக்கப்புறமும் ஒரு கட் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அந்த ஹோலில். இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே அழகாக வந்துச்சு. பியல் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. நான் எங்கேயுமே நாட் போடலை, அப்படியே கண்டினியூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே கலர் த்ரெட்டு போடும்போது நீங்கள் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது த்ரெட்டு வந்து ஆக்வர்டாக தெரியாது. ஸோ அதனால் அதே கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன கலர் ப்ளவுஸோ அதே கலருக்கு த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க ப்ளவுஸ்லாம். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதேமாரி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அதோட ஒர்க்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். இப்போ டியூப் பீடும் இப்போ சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அங்கங்கே அரும்பு மாதிரி இருக்க மாரி. ஓகேங்களா? எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கேப் அதிகமாக இருக்க மாரி தெரிகிற இடத்துலலாம் வீட் பீடும் சுகர் பீடும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வச்சு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அங்கங்கே கேப்பில் வந்து நான் ஒயிட் கலரில் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து மேட் ஃபினிஷிங் ஸ்டோன் தான். இந்த ஸ்டோன் தான் நான் ஒட்டுறேன். ஒட்டிட்டேன். இதுதான் இதோட ஃபுல் லுக்கு இதுதான். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவோட பிக்சர்லாம் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபுல் லுக்கு. ஓகேவா? நெக் டிசைன் பாருங்கள். இப்போ நெக் டிசைன் வந்து கொடுத்துட்டு பேக்கில் உடல் பகுதியில் வந்து நான் அங்கங்கே சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸு 3 சீக்வன்ஸாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 சீக்வன்ஸாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்லீவ் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு காஸ்ட் வந்து நான் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஏன்னா இவங்க என்னுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட் அப்படிங்கிறனால, ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளைண்ட் அப்படிங்கிறனால நான் 1500 தான் சார்ஜ் பண்ணேன்.
அதுக்கு மேலே பண்ணல. ஸ்லீவில் வந்து 2 லேயர் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு டியூப் பீட் வந்து ஹேங்கிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் வந்து கை ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் அவங்க சிம்பிளாக இருந்தாவே போதும், ஒரு ஃப்ளவர் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஃப்ளவர் கொடுத்து அதுக்கு ஹேங்கிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 2 பக்கமும் ஸ்லீவ் இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதோட காஸ்ட் வந்து 1500 தான்.